இது ஒரு 3 நாள் முன்னாடியே குடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். 75 ஹார்ஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 70. இன்னைக்கு காலைல தூங்கி எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு முதல் வேலையாக நேற்று துவச்சி காயப்பட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரூமில் வச்சுட்டேன். ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா, எதுக்கு ப்ரோ பக்கெட்லாம் வச்சுட்டு கஷ்டப்படுறீங்க, என்கிட்டே ரெசிஸ்டன்ட் பேண்ட் இருக்குன்னு நம்ம ரூம்மேட்டில் ஒருத்தர் கொடுத்தாரு. ஏற்கனவே இவரோட எக் பாயில் பண்ணுற மிஷின் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதையும் கொடுத்துட்டாரு. ஸோ இதை வச்சே இன்னைக்கான புஷ் டே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நார்மலாக புஷ்அப் பண்ணுறதை விட இதை வச்சு பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவாக பண்ண முடியுது. அதை தொடர்ந்து அப்படியே ஷோல்டரையும் ட்ரைசெப்ஸையும் ட்ரெயின் பண்ணியாச்சு. ஆனால் ஷோல்டரை விட ட்ரைசெப்ஸ் இன்னைக்கு பயங்கரமாக பம்ப் ஆயிடுச்சு. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு சாப்பிட போனால் இன்னைக்கு ராகி தோசை செஞ்சுருந்தாங்க. அது என்னன்னு தெரியல, இப்போல்லாம் மெனு கொஞ்சம் ஹெல்த்தியாக மாறிட்டே வருது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒர்க்குக்கு போனால் இன்னைக்கு ஒர்க்கு செம ஹெவியாக இருந்தது. எந்த அளவுக்கு ஹெவினா, எப்போவுமே எனக்கு 6 மணிக்கெலாம் ஒர்க்கு முடிஞ்சிடும். பட் இன்னைக்கு ஒர்க்கு முடியறதுக்கே 8:30 ஆயிடுச்சு. ஆல்ரெடி இன்னைக்கு செம்ம டயர்டாக இருந்தது. அதனால சாப்பிட்டு முடிச்ச உடனே பயங்கரமாக தூக்கம் வந்துருச்சு. ஆனால் இன்னும் ஸ்டெப்ஸ் கவுண்ட்டும் முடிக்கல, புக்கும் படிக்காதனால முதல்ல ரூமில் போய் புக்கை படிச்சுட்டு வெளியே வந்து ஸ்டெப்ஸ் கவுண்ட்டையும் முடிச்சு இன்னைக்கான டேவையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ண இன்னும் கரெக்டாக 5 நாள் தான் இருக்குது. இந்த சேலஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. மேபி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்களும் என்ன மாதிரியே இப்போ இருக்க லுக்கில் இருந்து ஒரு பெட்டரான லுக்குக்கு சேஞ்ச் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. நாளைக்கு பார்க்கலாம்.